ம். சரிடா. அலைகடலின் நடுவே அலைந்திடவா தனியே. உன்னை பார்த்ததுமே நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்லணும்னு தோணுது. ஆனா என்ன மன்னிச்சிடுடா செல்லம். உங்க அம்மாவை கொன்னவங்கள பழி வாங்காம நான் அழகெனவே ஒழுங்காக உனையை பார்த்தேன் கண்ணே. புதை மணலில் விழுந்து புதைந்திடவே இருந்தேன். குறுநகையை எறிந்தேன் தாயே. லட்சு. அடே ராக்ஸ்டார், நீங்க இங்க என்ன பண்றீங்க? அதுவும் தனியா? ஓ, அப்படியா? உன்னை இங்க தனியா விட்டுட்டு உங்க சித்தப்பா எங்க போனா? அறிவு கட்டுவேன். குழந்தைய தனியா விட்டுட்டு எங்க போனா? இன்னைக்கு நானும் சித்தப்பாவும் ஜாலியா விளையாண்டோமே. ஆனா சித்தப்பா இன்னைக்கு பேசினதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்துச்சு. ரொம்ப புதுசா இருந்துச்சா? ஆமாப்பா. எனக்கு சித்தப்பா ஒரு பேர் கூட வச்சிருக்காங்க. பேரா? என்ன பேரா? குட்டி பட்டாணி. நல்ல பேர் தான். உங்க சித்தப்பாவை இன்னும் ஆளு காணோம். உன்னை தனியா விட்டுட்டு அவன் எங்க போனா? தெரியலையே. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரா? இப்பதான் காணோம். லட்சு அருண் கூட இருக்கான். ஒருவேளை லட்சுவோட அப்பா தூக்கிட்டு வராம அருண் தான் தூக்கிட்டு வந்திருப்பாரோ? நம்ம தான் பயந்துட்டோம் போல. கைலு, நீயும் அனிஷ் கூட தான் வந்தியா? அவன் குழந்தைய விட்டுட்டு 2 பேரும் தனியா எங்க போனீங்க? அது அது வந்துங்க. லட்சு பார்க்குக்கு வரணும்னு சொன்னாலும் அதான் 2 பேரும் கூட்டிட்டு வந்தோம். கூட்டிட்டு வந்ததெல்லாம் சரிதாண்டி. குழந்தைய தனியா விட்டுட்டு 2 பேரும் எங்க போனீங்க? அப்பா, அம்மா போய் சொல்றாங்க. அம்மா கூட வரவே இல்ல. சித்தப்பா மட்டும் தான் வந்தாங்க. நீ என்னடா லட்சுவை கூட்டிட்டு வந்தேங்கிற? நீ கூடவே வரலன்னு லட்சு சொல்றான். அது வந்துங்க, அனிஷ் தான் முதல்ல கூட்டிட்டு வந்தான். நானும் ஐஷும் பின்னாடியே கிளம்பி வந்துட்டோம். சரி, இப்ப அனிஷ் எங்க? அவன் வெளியே 2 பேரும் பார்க்கிங்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க. நான் போய் பாப்பாவை பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்னு நான் தான் அவனை அனுப்பி விட்டேன். ஓ, சரி, ஓகே. குழந்தைங்க விளையாட்டு பார்க்கு. லவர்ஸ்லாம் அங்கங்க நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதான் போட்டோ பிடிச்சு போடலாமேன்னு வந்தேன். வந்த இடத்துல லட்சுவை பார்த்ததும் அப்படியே நின்னுட்டேன். சரி, நான் என் வேலையை பார்த்துட்டு கிளம்புறேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. மதியானம் சாப்பிட்டுருங்க. ம், சரி. நீ டியூட்டிக்கு போகல? இன்னைக்கு மார்னிங் தானே உங்ககிட்ட சொன்னேன். இன்னைக்கு ஆஃப் டே தான். மதியத்துக்கு மேல டியூட்டிக்கு போனா போதும். ஆமால்ல, சரி, மறந்துட்டேன். சரி, 2 பேரும் பார்த்து விளையாண்டுட்டு கிளம்புங்க. லட்சு, விளையாடுறதுலாம் சரிதான், சேஃபா விளையாடணும். கீழே கீது விழுந்துடக்கூடாது. சரிப்பா. அருண் பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் அர்ஜுன் கிளம்பிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ மெதுவா பார்த்து நடந்து வாடி, டிராபிக் ஓவரா இருக்கு. கூட வராதுன்னு சொன்னா கேக்குறியா? என்ன லட்சுவ காணோம்னு சொல்லும் போது மனசெல்லாம் பதறாதா? நானாவது பரவாயில்ல, வீட்ல இன்னும் அத்தைக்கு விஷயம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவங்களும் நம்ம கூட வந்திருப்பாங்க. ஆமா தாய், லவுட் ஸ்பீக்கர் வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இரு. நீ பாட்டுக்கு போனை போட்டு அம்மாக்கு சொல்லிடாத. அப்புறம் அவ்வளவுதான் நெஞ்சு புடிச்சு படுத்துருவாங்க. அதனாலதான் எதுவும் சொல்லல. சரி வாங்க போலாம். ஏங்க ஏங்க, கொஞ்சம் அங்க பாருங்க. எங்கடி? ஐயோ, அங்க பாருங்கங்க. இவர்தான் லட்சுவோட அப்பான்னு நினைக்கிறேன். பார்க்கிறதுக்கு அச்சை அசல் உங்கள மாதிரி இருக்காரு. இலக்கியாவோட ஹஸ்பண்ட் கூட இவர்தானா? அப்போ இவங்களும் லவ் பண்றதா நினைச்சிட்டு தான் உங்ககிட்ட பழகிருப்பாங்களோ? அப்படிலாம் எதுவும் இருக்காது. என் இலக்கியம் என்னதான் உண்மையா லவ் பண்ணா. என் பேர் தான் அவளுக்கு தெரியுமே. என் பேர்ல இருந்து என்னோட ப்ரொஃபஷனல்ல இருந்து எல்லாமே அவளுக்கு தெரியும். உங்க எக்ஸ பத்தி ஏதாவது ஒன்னு சொல்லிட்டா போதுமே, உடனே பொங்கிட்டு வந்துருவீங்க. ஆமா, எனக்கு ஒரு டவுட். ஒருவேளை ஆதி சொல்ற மாதிரி இன்னும் உங்க மனசுல... நீ வேற ரொம்ப ஓவரா திங்க் பண்ணாத. ஜஸ்ட் நான் சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு இன்னமும் உங்க மேல சந்தேகமா தான் இருக்கு. சும்மா என்ன பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்றதுல ஒரு பேச்சுக்கு தான். உங்க மனசுல இன்னும் அந்த இலக்கியா தான் இருக்காங்க போல. ஆமா தாய், திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? மறுபடியும் முதல்ல இருந்து வராதடி. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீ வேற. இருக்கிற பிரச்சனை போதாது நீ வேறனா? அப்ப நானும் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்ல வரீங்களா? ஓ, நானும் என்னோட குழந்தைங்க ரெண்டும் உங்களுக்கு இப்ப பிரச்சனையா தெரியும், அப்படிதானே? புரிஞ்சு போச்சுங்க, புரிஞ்சு போச்சு. இங்க இருந்து எங்கயாவது அப்படியே நான் போயிடுறேன். பிரச்சனை ஒளிஞ்சதுன்னு நீங்க நிம்மதியா இருங்க. இந்த ஆளு கட்டினதுக்கு பேசாம சும்மா இருந்துட்டு போலாம். அன்னைக்கே ஆதி சொன்னான். ஏய் லூசு, ஏம்மா தாயி. யூ, எவ்வளவு தைரியம் இருந்தா என் கையை பிடிப்ப? விடியா விடியாங்கறல்ல, விடியா. இங்க பாரு ஐஷு, ரோடு, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத. அப்படிதான் ஏன் பண்ணுவேன். நீ பாட்டுக்கு உன் எக்ஸ பத்தி பேசுனது என் மேல கோவப்பட்டனா, பதிலுக்கு நானும் கோவப்படுவேன். வாங்கிக்கிட்டு நில்லு. ஏண்டி, உனக்கே இதெல்லாம் நியாயமா இருக்கா? அங்க அண்ணி லட்சுவை காணோன்னு தேடி போயிருக்காங்க. அதுவும் நிக்கிறா பாரு அர்ஜுன். அவங்கிட்ட இலக்கியாவுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு இப்படி சின்ன விஷயத்துக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்கியே. எதியா சின்ன விஷயம்?
உன் எக்ஸ பத்தி பேசுறது பொங்கிக்கிட்டு அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. அவ என்னதான் லவ் பண்ணிப்பான்னு சொன்னீங்க அதுவா? ஏய், அது உண்மைதாண்டி. அவ என்னதான் லவ் பண்ணிருப்பா. இடையில ஏதோ கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சாகணும். எனக்கும் ஒரு டவுட் இருக்கு. ஒருவேளை நீயே உன்ன லவ் பண்ணிட்டு அவனை கல்யாணம் பண்ணதும் ஆளை வச்சு அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டியோ? என்னடி நீயும் இப்படி பேசுற? உண்மையாவே நான் இலக்கியாவை கொண்டிருப்பேன்னு நினைக்கிறியா? சிச்சி, நான் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். நான் உங்களை என்னைக்கும் சந்தேகப்பட மாட்டேன். எனக்கு எப்பவுமே உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க அவங்கள எதுவும் பண்ணிருக்க மாட்டீங்க. சரி, என்னை பார்த்துட்டே நிக்காம வாங்க போலாம். அவர் அங்க நின்னுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அண்ணி, நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தான். அவனை இப்பதான் நாங்க ரோட்ல பார்த்தோம். அவனை ஃபாலோ பண்ணி போறதுக்குள்ள அவன் கார்ல ஏறி கிளம்பி போயிட்டான். ஆமா அனிஷ், நான் போகும்போது கூட அருண் தாங்க நின்னுட்டு இருந்தாரு. என்னது, அருண் மாமாவா? அவர் அப்போ அர்ஜுனை பார்த்தாரா? இல்ல ஐஷு, அவருக்கு இன்னும் விஷயம் தெரியல. அனிஷ் தான் கூட்டிட்டு வந்திருப்பான், தனியா விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாரு. நல்ல வேளை அவருக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அவர் ரொம்ப பயந்து போயிருப்பாரு. எனக்கே ஒரு மாதிரி குழப்பமா தான் இருக்கு. திடீர்னு இவர மாதிரி ஒருத்தரை பார்த்ததுமே நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எனக்கும் முதல் முறையா அவரோட டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அது இப்படி ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்க முடியும்? சித்தப்பா, நீங்க ஏன் புது ட்ரெஸ் மாத்திட்டீங்க? சித்தி எப்ப வந்தாங்க? உன்னை விளையாட வச்சிட்டு இருக்கும் போது நான் வெளியே போனேன்னா அப்பதான் உங்க சித்தியும் உங்க அம்மாவும் சேர்ந்து வந்தாங்க. அப்படியா? அதனாலதான் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களா? ஆமாட பட்டு. லட்சு, இந்த மாதிரி சித்தப்பா கூப்பிட்டாலும் தனியா வெளியே வரக்கூடாது. ஏன் சித்தி? அது சித்தப்பா உன்னை இப்படிதான் எங்கேயாவது தனியா விட்டுட்டு போயிருவாரு. அப்புறம் நீ தொலைஞ்சு போயிருவல்ல, அதுக்காக தான் சொல்றேன். இனி சித்தப்பா கூடலாம் நீ தனியா வரவே கூடாது, சரியா? சரிங்க சித்தி. ஏய், என்னடி என் கூடலாம் வெளியே வரக்கூடாதுங்கிற? இல்லங்க, அவன் நீங்க நினைச்சிட்டு அவ அப்பா கூட போயிடுறால. அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா திடீர்னு லட்சு இல்லனா அருண் மாமா உடைஞ்சு போயிருவாரு. நீங்க நினைச்சிட்டு தானே அவ கூட வெளியே வந்திருக்கான். அதான். அதுவும் கரெக்ட் தான். சரி அனீஷ், ஐஷு, ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நல்ல வேளை கரெக்டான டைம்ல வந்தீங்க. இல்லைன்னா லட்சு வெளியே வந்த விஷயமே எனக்கு தெரியாம போயிருக்கும். நீங்க ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் லட்சுவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். அண்ணி இருங்க, போற வழி தானே, நானே டிராப் பண்ணிட்டு கிளம்புறேன். மார்னிங் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க, அப்புறம் வீட்டுக்கு வேற வந்து அலைஞ்சிருக்கீங்க. இங்க இவ்வளவு காணும் வேற கொஞ்ச நேரம் தேடிட்டு இருந்தோம். அதனால நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. ஐஷு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும்ல. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லக்கா. உங்களை டிராப் பண்ணிட்டு நாங்க அப்புறமா போய்க்கிறோம். லட்சு, போலாமா? அடா, இன்னைக்குதான் பொண்ணா மகாலட்சுமி மாதிரி கிளம்பி உட்காந்துருக்கேன். இதே மாதிரி எப்படியும் சமத்தா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சத்யா, ப்ளீஸ் சத்யா, இந்த வீட்டை விட்டு தான் என்ன வெளியே போக விடாம வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் என்னோட போனையாவது கொடு. என்னோட குழந்தைய பெத்து கொடுத்துட்டு நீ எங்க வேணாலும் சுத்து. அது வரைக்கும் நீ இங்கதான் இருந்தாகணும். உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. இப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? உன்னை வெளியே விட்டா ஏதாவது டாக்டர் பார்த்து என் குழந்தைய அழிச்சாலும் அழிச்சிருவேன். அந்த ரிஸ்க் எல்லாம் என்னால எடுக்க முடியாது. வேணும்னா ஒண்ணு பண்றேன், உன் போனை வேணா கொடுக்குறேன். அதுல ஏதாவது உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இரு. இங்க பாரு சத்யா, என்னை பத்தி முழுசா தெரியாம நீ என்கிட்ட மோதுற. அனீஷ் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அவன் மட்டும் எனக்கு கிடைக்கல, அப்புறம் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. இதுக்கு தடையா இருக்கிற ஒண்ணு கொலை பண்ண யோசிக்கவே மாட்டேன். நானும் நீ கிளம்பி வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படி அவனுக்காக என்னதான் பண்ண? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஒழுங்கா என்னை இங்கிருந்து விட்டுரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க பாரு பூஜா, அனீஷ் ஐஷு தான் உயிர்னு அவன் வாழ ஆரம்பிச்சிட்டான். அதுவும் இல்லாம அந்த குழந்தைங்க நல்லாவே வளர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் அவங்களை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். தேவையில்லாம போய் நீ அவங்க கிட்ட அசிங்கப்படுறதை விட்டுட்டு என் கூட வாழு. மகாராணி மாதிரி உன்னை வாழ வைக்கிறேன். அப்படி ஒண்ணு எனக்கு ஒரு வாழ்க்கை தேவையே இல்ல. என்னை விட புரியலையா? சாரி, சான்ஸே இல்ல. என் குழந்தைய நீ என்னைக்கு பெத்து கொடுக்குறியோ அன்னைக்குதான் இந்த வீட்டை விட்டு நீ வெளியவே போக முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்காக ஒரு ஸ்பெஷலா நல்ல டாக்டர் நான் இங்க வர வைக்க போறேன். நான் இல்லாத நேரத்துல கூட அவங்க உன்னை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. நீ என்ன சாப்பிடணும், எப்ப தூங்கணும், என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுப்பாங்க. அதை நீ ஃபாலோ பண்ணா போதும். இந்த குழந்தைய வேண்டாம்னு அழிக்க நினைக்கிறான். ஷெட்யூல் போட்டு அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்கலான்னு பாக்குறியா? நீ வேணா பாத்துட்டே இரு. இந்த குழந்தை நல்லபடியா பிறக்கவே பிறக்காது. வேணாண்டி, இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத. அது ஏன் குழந்தை. இந்த மாதிரி நேரத்துல கை நீட்டக்கூடாதேன்னு பாக்குறேன். இல்லைன்னா அரைஞ்சு பல்லகெல்லாம் கழட்டிடுவேன். என்னடா, இவன் எவ்வளவு பெரிய பொறுக்கி. இவன் ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறானே நினைக்காத. இது எல்லாத்துக்கும் காரணம் உன் வயித்துல வளர என்னோட குழந்தை மட்டும்தான். அதுவும் இல்லாம மத்த பொண்ணுங்க மாதிரி நீ சாதாரணமா இருந்திருந்தா கூட உன்னை போடின்னு விட்டுருந்திருப்பேன். ஆனா என்ன மாதிரி திமிரு, என்ன மாதிரி கேரக்டர், அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. இனி நான் உன்னை விடுறதா இல்ல. என்னைக்கு நீ இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து நீ எனக்கானவன் நான் முடிவு பண்ணிட்டேன். இனி அது எப்போதும் மாறவே மாறாது. உன் மனசுக்குள்ள கனவு கோட்டையா கட்டிக்கிட்டு இருக்க. அவனை இருடி. இங்க இருந்து நான் போறதுக்குள்ள உன் கதையை முடிச்சிட்டு தான் கிளம்புவேன். முதல்ல இந்த குழந்தை ஏதாவது பண்ணணும்.
ஏய், உன்னை யார் உள்ள வர சொன்னது? அது வந்து மாமா, இது ஏதோ இம்பார்ட்டன்ட் ஃபைல்னு சொல்லி சதீஷ் அண்ணாதான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சதீஷ் குடுக்க சொன்னானா? அவன் எங்க போயிட்டான்? அண்ணா ரியா கூட நின்று பேசிட்டு இருந்தாரு. அதான் மறந்து போய் ஃபைலை என்கிட்ட கொடுத்து விட்டுட்டாரு. இதை இங்க வச்சுட்டு போலாம் தான் வந்து மாமா. உங்களுக்கு தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கல. அதான் வந்தாச்சுல, வச்சுட்டு கிளம்பு. என்ன மாமா நீங்க இன்னும் உங்களுக்கு என் மேல கோவம் குறையவே இல்லையா? நான் அப்படி என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? உங்க மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்தேன். அதை யாரும் பங்கு போற்றக்கூடாதுங்கிற பயத்துல தான் ஆயுஷு கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டேன். அதனால அவங்க வாழ்க்கை இப்படி ஆகும்னு சத்தியமா எதிர்பார்க்கல. சொன்ன கதையவே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காம இங்க இருந்து கிளம்புறியா? ஒழுங்கா ஃபைல வச்சுட்டு கிளம்பு. மாமா சாரி மாமா, வளையல் உங்க வாட்சோட சிக்கிருச்சு. இருங்க இப்ப எடுத்துறேன். நானே எடுக்கிறேன். என்னங்க சார், எனக்கு ஓவரா பல்ல காட்டுறீங்க. கல்யாணம் ஆகி மாச கணக்குல ஆகுது. இன்னும் நீ மாசம் ஆகலையான்னு ஒவ்வொருத்தரா கேட்டுட்டே இருக்காங்க. உங்ககிட்ட அப்படி யாரு கேட்டா? இது வரைக்கும் யாரும் கேட்கல, இதையும் கேட்ட கூடாதுல. அதான் ஐயா, இதெல்லாம் பேச வேண்டிய இடமாயா இது? காதலிக்கிறதுக்கு இடம், பொருள், நேரமெல்லாம் தேவையே இல்ல. இங்க நீயும் நானும் மட்டும் இருந்தா போதும். நீயும் நானும் அன்பே, கைகள் கோர்த்து கொண்டே, வாழ்வின் எல்லை வரை ஒன்றாக போகலாம். பாரா, சிரிச்சிட்டேன். அப்ப ஓகே தான். இப்படி காமெடி பண்ணா சிரிக்காம வேற என்ன பண்றது? டி, பொண்டாட்டி இவ்ளோ அழகா காதல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது உனக்கு காமெடியா தெரியுதா? போய் வேலையை பாருங்க, தேவையில்லாம பேசிக்கிட்டு. இப்பெல்லாம் தேவையில்லாம பேசுற மாதிரி தாண்டி இருக்கும். கல்யாணம் ஆயிட்டாலே பொண்ணுங்க இப்படிதான். ஏங்க, பொதுவா பொண்ணுங்க தானே இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்க என்ன நீங்க சொல்றீங்க? நீதான் அப்படி எதுவும் பேச மாட்டேங்கிறியே, அதான் ஒரு சேஞ்சுக்கு நான் பேசுறேன். சரிதான். சரி, போய் வேலையை பாருங்க. நானும் போய் அக்கௌண்ட்ஸ் பாக்குறேன். வாயேன், நம்ம 2 பேரும் ஒண்ணா அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம். அச்சோ, இன்னைக்கு உங்களுக்கு என்னதான் ஆச்சு? சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு போங்க. ஏய் ப்ளீஸ் ரியா, நானும் உன்கிட்ட எத்தனை முறை கேக்குறது? எனக்கும் ஆசை இருக்காதா? கல்யாணம் முடிஞ்சு இவ்ளோ நாள் ஆச்சு, என்ன கிட்டேயும் சேர்த்துக்க மாட்டேங்கிற. இத பத்திலாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இப்ப அமைதியா இருங்க. யார் காதுலயாவது விழுந்து தொலைஞ்சிட போகுது. அதான் இன்னும் கஸ்டமர்ஸ் யாரும் வரலையே, அப்புறம் என்ன? ம், அதுக்கு கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு போலாம். நெல்லு. இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னென்னமோ ஆகுது, ஆனா என்னன்னு தான் சொல்ல தெரியல. மின்சாரம் இல்லாமல் மிதக்கின்ற தீபம் போல் மேனி கொண்ட மின்மினிகள் அதிசயமே. உடலுக்குள் எங்கே உயிருள்ளதென்பது, உயிருக்குள் காதல் எங்குள்ளதென்பது நினைத்தால் நினைத்தால் அதிசயமே. என்னாச்சு கீர்த்தி? வந்ததும் அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்ட. கொஞ்சம் அந்த பக்கம் பாரு. ஆதி சாரும் காவியாவும் அப்படியே கொஞ்சம் திரும்பி இந்த பக்கம் பாரு. அட, சதீஷ் சாரும் ரியாவும் பாரு. காலையில ரொமான்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. அத பாதி தாண்டி வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது லவ்வர்ஸ் பார்க்கா இல்ல ஆபீஸ் ஆனே தெரியல. அங்கங்க ஆளாளுக்கு நின்று லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் பாரு இப்படி சிங்கிளாவே இங்க சுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு ஹீரோவை கடவுள் அனுப்பி வைக்கலாம்ல. கீர்த்தி, உனக்குன்னு ஒரு ஹீரோ நிச்சயமா எங்கேயாவது பிறந்திருப்பான். உன்னை தேடி இப்ப வருவான் பாரு. இப்ப வரலன்னா என்ன என்னன்னு கேளு. ஓ, அப்ப இன்னைக்கு எனக்கான ஹீரோ வருவாங்கிறேன். அட ஆமாடி, காலையில உன்னோட ராசி பலன் பாத்தியா இல்லையா? இன்னைக்கு எனக்கெல்லாம் நன்மைன்னு போட்டிருந்துச்சு. உனக்கு அதெல்லாம் நான் பாக்குறதே இல்ல. சும்மா யதார்த்தமா பார்த்தாலும் ஏதாவது ஏடகுடமா தான் போட்டிருக்கும். இன்னைக்கு எனக்கு வேற ஏமாற்றம்னு போட்டிருக்கு. நீ பாட்டுக்கு எடுத்து அடிச்சு விடாத. ராசி பலன்ல என்ன போட்டிருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். நீ வேணா பார்த்துட்டே இரு. இன்னைக்கு உனக்கான ஒரு ஹீரோ நிச்சயமா என்ட்ரி கொடுக்க போறாரு. ஏய், நான் சொன்னேன்ல, டோர் திறக்கிற சவுண்ட் கேக்குது பாரு. உனக்கான ஒரு ஹீரோ வந்துட்டாடி. ஏய், நிஜமா சொல்றேன். இரு இரு, நான் ஸ்லோ மோஷன்ல திரும்புறேன். எருமை எருமை, எனக்கான ஹீரோ வருவார்னு சொன்னேன். இப்படி வயசான தாத்தா வந்திருக்காரு. கீர்த்தி, அவசரப்படாத. ஒருவேளை இந்த தாத்தா கூட அவரோட பேரை யாராவது வந்திருக்கலாம்ல. இரு விசாரிப்போம். ஏன் தாத்தா, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா இல்ல உங்க கூட வேற யாராவது வந்திருக்காங்களா?
அட என்னம்மா நீ என்ன போய் தாத்தாங்கிற? ஐ எம் ஜஸ்ட் 40 அண்ட் அன்மேரிட். எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக தான் உங்க ஆபீஸ்க்கு வந்தேன். ஐயோ தாத்தா, இது மேட்ரிமோனி இல்ல. நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டீங்க. இது பேங்க். அட என்னம்மா இப்பதான் தாத்தான்னு சொல்லாதேங்கிறேன், மறுபடியும் என்ன பார்த்து தாத்தாங்கிறேன். சரி, உங்க 2 பேத்துல 2 பேருமே அழகா தான் இருக்கீங்க. யாருக்கும் கல்யாணம் ஆகலைன்னா சொல்லுங்க, நான் கட்டிக்கிறேன். சார், எனக்கு கல்யாணம் ஆகல, பட் ஆள் இருக்கு. இவதான் சிங்கிள். ஏய் ஏண்டி, ஏன் இப்ப அவர் கேட்டாரா? வாய் வச்சுட்டு சும்மா இருடி. தாத்தா தாத்தா, சாரி சார், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. அம்மாடி பொறு, எனக்கு நல்லா குடும்ப பாங்கான பொண்ணுதான் வேணும். ஒன்ன மாதிரி குட்டுப்பாவடை போட்டுக்கிட்டு தலைமுடியை விரிச்சு போட்ட பொண்ணெல்லாம் குடும்பத்துக்கு ஆகாது. சாரிம்மா, உனக்கு ஒரு நல்ல ஆளா பாத்துக்கோ, நான் வரேன். யோ, என்னையா சொல்லிட்டு போற? இல்லையா? ஏய், என்னடி, என்ன பண்ண போற? ஏடி, அவனே கேளவன், அவன் என்ன வேணும் ரிஜெக்ட் பண்ணிட்டு போறான். அந்த அளவுக்கு நான் என்ன மொக்க ஃபிகரவா இருக்கேன்? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல கீர்த்தி. அவர்தான் சொன்னாரே, இப்படி குட்டப்பாவடை போட்டுட்டு தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு இருக்கிற பொண்ணு வேணானே. நீயும் தலையெல்லாம் பின்னி பூவெல்லாம் வெத்து புடவை கட்டினா அழகா இருப்ப. அதுதான் எனக்கு வந்து தொலைக்க மாட்டேங்குது. என்னை இப்படியே எவன் ஏத்துக்கிறானோ அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்ப கடைசி வரைக்கும் நீ சன்னியாசிதான்.